இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, இந்த புதிய மாதத்தில் 2வது நாளிலே, அதுவும் முதலாவது ஞாயிறு தினத்திலே உங்களது இல்லம் வருவதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஆசிரை கொடுக்கின்ற நாள். அதுவும் விசேஷித்த விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினது உடலையும் இரத்தத்தையும் நாம் கொண்டாடுகின்ற நாளாகும். இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருமண ஆண்டை கொண்டாடுகின்ற அத்தனை பேரும் இறைவனது வல்லமையுள்ள ஆசிரை பெற்றுக்கொள்வீர்களாக. மேலுமாக இறைவனிடமிருந்து எத்தனையோ நன்மையின் காரியங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் மாத்திரமல்ல, இந்த வாரம், இந்த மாதம், ஏன் உங்களது வாழ்க்கை பூராகவும் மகிழ்ந்திருங்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு நன்றியாக இந்த பலிதனை ஒப்பு கொடுத்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறை
உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. அப்பா தந்தையே, இன்றைய நாளை எங்களுக்கு ஆசிராக கொடுத்து உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவாக எங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதை நினைத்து கொண்டாடுகின்ற நாங்கள் அவரது அப்பத்தாலும் இரசத்தாலும் எந்நாளும் எப்பொழுதும் வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ராயலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ராயல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏற்பாட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே,
உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன், என் நேசர், என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன், என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்லுகிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினது திரு உடல் திரு இரத்தம் இவை இரண்டையும் கொண்டாடுகின்றோம். இந்த இடத்துல நான் ஒரு காரியம் குறித்து வெளிப்படுத்தியாகவே வேணும். ஏன்னா அநேகரது மனதுல இருக்கக்கூடிய கேள்வி இது. நாங்க திருப்பலிக்கு போற வேளையில குருவானவர் அப்பத்தை உயர்த்தி இது என் உடல் அப்படின்னு சொல்லி அதை வசீகரம் செய்கிறார். அதற்கு அப்புறமாக அவர் கிண்ணத்தை எடுத்து, திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது என் இரத்தம் அப்படின்னு சொல்லி அதையும் வசீகரம் பண்ணுகிறார். இப்போ அந்த வசீகர வார்த்தைகளுக்கு அப்புறமாக அப்பமும் ரசமும் இயேசுவின் திரு உடலாகவும் இயேசுவின் திரு இரத்தமாகவும் மாறுகின்றன. அப்படி இவை இரண்டுமே இயேசுவினது உடலாகவும் இரத்தமாகவும் மாறியதன் பிறகு நற்கருணை வேளையில எதுக்கு சுவாமியார் எங்களுக்கு ஆண்டவரது உடலை மாத்திரம் கொடுக்கிறாரு? ஏன் நாங்க ரசத்தை, அதாவது இயேசுவின் இரத்தமாக மாறி இருக்கக்கூடிய ரசத்தை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படி என்கின்ற கேள்வி அநேகரது மனதுல இருக்கிறது. இதற்கு பல விளக்கங்கள் உண்டு. அதுல குறிப்பாக முதலாவது விளக்கம் என்ன தெரியுமா? நீங்க கூடியிருக்கக்கூடிய ஒரு திருச்சபையில 300, 400 அல்லது ஏன் ஒரு 100 அல்லது ஒரு 50 பேர் தான் திருப்பலியில இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோஸ்ட், அதாவது ஆண்டவரது திருவுடல் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பம், அந்த அப்பத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த அப்பம் அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல சர்ச்சில் இருக்கும். அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல சர்ச்சில் இருக்கும். ஆனா இந்த ரசம் இருக்கிறதே, இந்த ரசம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அதிகமாக இருப்பது கிடையாது. நீங்க வேணா திருப்பலியில பார்ப்பீர்களாக இருந்தால் நிறைய ஹோஸ்ட சுவாமியார் பிளஸ் பண்ணுவாரு. ஆனா வைனை பிளஸ் பண்றப்போ, ரசத்தை பிளஸ் பண்றப்போ அது கொஞ்சம்னா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேருக்கு ஆசிர்வதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க பாட்டில் கணக்குல ரசம் இருப்பது கிடையாது. ஆகவே அது ஒரு காரணம். ஏன்னா எல்லாருக்குமே அது தர முடியாது. அந்த அளவுக்கு கொடுப்பதாக இருந்தா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால அப்படி அது பண்ண முடியாது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியமான காரியம். உடல் என்பது மரிக்காமல் இருக்கிற பொழுது அந்த உடல்ல இருந்து இரத்தத்தை வேணா நாம உறிஞ்செடுக்கலாம். ஆனா அந்த உடல்ல எப்பொழுதுமே இரத்தம் இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ இந்த உடல்ல உயிர் இருக்குது. இங்க நாம ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டொனேட் பண்ணுகிறோமாக இருந்தால் நம்ம உடம்புல குத்தி அந்த இரத்தத்தை மாத்திரம் வெளியில எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்போ உடல் சேர்ந்து வருமா? கிடையாது. மாறாக இரத்தம் மாத்திரமே வெளியில வரும். அதுவே அந்த இரத்தம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் இரத்தம் இல்லாம இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மாறாக அந்த உடல்ல இரத்தம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்புல உசிர் இருக்கும் வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் இரத்தத்தை வெளியில எடுத்தாலும் அந்த இரத்தம் வெளியில வந்ததுக்கு அப்புறமாக கூட அந்த உடல் உசுரோடு இருக்குமாக இருந்தால், உசுரோடு இருக்கிற உடல்ல அந்த சதையில இரத்தம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவரது உடலை அப்பத்துல பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது வெறும் உடலாக மாத்திரம் அல்ல, அது உயிரோடு இருக்கிற உடலாக இருக்கிறபடியால் அந்த உடல்ல இரத்தம் ஒட்டிக்கொண்டே இருக்கும். ஆகவே அது வெறும் உடல் மாத்திரம் கிடையாது.
கிடையாது. அந்த உடலோடு இரத்தமும் சேர்ந்து இருக்கிறது. எனவே அன்பின் உள்ளங்களே, அடுத்த தடவை நீங்க நற்கருணை பெற்றுக் கொள்ளுகின்ற வேளையில, என்ன இது சுவாமியார், அவர் மாத்திரம் உடலையும் இரத்தத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாரு, ஆனா எங்களுக்கு உடலை மாத்திரம் தானே கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்காம, இந்த உடல்ல கூட ஆண்டவரது ரத்தம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் உசுரோடு இருக்கிறார். அந்த உசுரோடு இருக்கிற ஆண்டவர் தான் எங்களுக்குள்ள வர்றார். அப்படி என்று நம்பிக்கொள்ளுங்கள். நம்பினால் மாட்சியை காண்பீர்கள். எனவே அன்பின் உள்ளங்களே, இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கின்றார். என்னுடைய உடலை இரத்தத்தை உண்டு பருகுகின்ற நீங்கள் எப்பொழுதும் நானாக வாழ்ந்து கொள்ளுங்கள், என்னை போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய உடலில் வியாதி கிடையாது. என்னுடைய மனதில் எந்த வேளையிலும் தீய எண்ணங்கள் கிடையாது. உங்களது மனதிலும் தீய எண்ணங்கள் இல்லாது இருக்குமாக இருந்தால், உங்களது மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்குமாக இருந்தால், உங்களது உடல் இன்னைக்கு காயப்பட்டு இருந்தால், இன்னைக்கு ஆரோக்கியமற்று இருந்தால், உங்களது உடலும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படி என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் ஆரோக்கியத்தோடும் மனமகிழ்வோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழும்படியாக. எனவே இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசிரை நோக்கி நகர்த்தி கொள்வோம். ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மனதாலும் உடலாலும் நாம் ஆசிரின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொள்வோம். நம்முடைய தீய காரியங்களை, எண்ணங்களை எல்லாம் நம்முடைய மனதில் இருந்து தூக்கி எறிந்து விடுவோம். நன்மையின் காரியங்களால் நம்மை நிறைத்துக் கொள்வோம். நம்முடைய மனம் நன்மையின் காரியங்களால் நிறைகின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தீமையின் வியாதிகளும் நம்மை விட்டு கலந்து போக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல், நம்முடைய மனசு எல்லாம் ஆரோக்கியம் கண்டு வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாக கொள்ளும். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவு மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். உறைவன் என்றென்றும் வாழ்த்து மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானுமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே ஆண்டவரது சன்னிதானத்தில் 7 தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தெய்வம் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தோடு வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் நீர்தாமே எங்களை தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது ஆசீர் நம்மோடு நிறைவாக இருக்கிறது. இன்று மாத்திரமல்ல, எந்நாளும் அவரது ஆசீர் கூடவே இருக்க போகிறது. எனவே மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow.